கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை இந்த உம்மத்தினுடைய படிப்பினைக்காக வேண்டி வழி நெடுகிலேயும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஏராளமான நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே திருமணத்தை அவர்கள் செய்து வாழ்ந்தார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்து வாழ்ந்தார்கள், பல்வேறு ஆன்மீக பயணங்களில் தங்களுடைய குடும்பங்களையும் இணைத்துக் கொண்டார்கள் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார். அதிலும் முக்கியமாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி, குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பல இடங்களில் ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிற இடங்களில் அவர்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிற இடத்தில் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிறார். ஒரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிற போது அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பேசுகிறார். தந்தையை பற்றி பேச முடியாத இடத்தில் தாய்க்கு முன்னுரிமை தந்து ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிற இடத்தில் அவர்களின் மகனார் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். குர்ஆன் முழுக்க இந்த நபிமார்களுடைய சமூகம் தங்களுடைய குடும்பத்தை எப்படி வார்த்தெடுத்தார்கள், தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் எந்த வழியில் அழைத்து சென்றார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக பேசுகிறார். இப்படி குடும்பங்களும் குட்டிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிற நபிமார்கள் நல்லோர்கள் ரப்பிடத்திலே கையேந்துகிற போது அவர்களின் துஆ என்னவாக இருக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதையும் குர்ஆன் குறிப்பிடுகிற போது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ரப்பே, என்னுடைய மனைவிமார்களையும், ஒரு நல்லவர் ஒரு சாலிஹ் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. யா அல்லாஹ், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய குழந்தை செல்வங்கள், இவர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. ஒரு குடும்பத்தை பற்றி துஆ செய்கிற போது நல்லோர்களும் நாதாக்களும் எப்படி துஆ செய்வார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தா. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. எங்களை நல்லோர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடிகளாக, அவர்களை வழிநடத்துகிற தலைவர்களாக எங்களை ஆக்கிவை என்று அவர்களுடைய துஆ இருக்கும் என்று குர்ஆன் ஒரு இடத்திலே நல்லோர்களுடைய துஆவை பற்றி பேசுகிறது. மனைவிமார்களும் குழந்தைகளும் கண் குளிர்ச்சியாக ஆக வேண்டும் என்கிற இடத்தில் குர்ரத்து அய்ன், இந்த குர்ரத்து அய்ன் என்கிற இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். மனைவிமார்களும் சந்ததிகளும் கண் குளிர்ச்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், வேறொன்றும் இல்லை, எங்களுடைய மனைவிமார்களும் எங்களின் குழந்தைகளும் தீனுடையவர்களாக, சாலிஹீன்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த குர்ரத்து அய்ன் என்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்று எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுவார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய மனைவிமார்களும், நம்முடைய குடும்பங்களும் நமக்கு கண் குளிர்ச்சியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தீனை பின்பற்றுவது, ஒரு சாலிஹான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. கண் குளிர்ச்சி எப்படி கிடைக்கும், எப்படி நம்முடைய குழந்தைகளையும் குடும்பங்களையும் சாலிஹீன்களாக மாற்ற முடியும்? அதற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி சொன்னார்கள். உங்களுடைய குடும்பம் ஒரு ஆன்மீக குடும்பமாக, ஒரு சாலிஹீன்களுடைய குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலில் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையும் அது நல்ல குழந்தை தான், சாலிஹான குழந்தை தான். அது கெட்ட குழந்தை அல்ல, கெட்ட பண்புகளோடு அது பிறக்கவில்லை. ஈமான்தாரியாகத்தான் அது பிறக்கிறது, முஸ்லீமாகத்தான் அது பிறக்கிறது, எல்லா நற்பண்புகளோடும் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதும், யகூதிய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதும், கிறிஸ்தவ மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதும் அதற்கு காரணமாய் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அமைகிறார்கள் என்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த வார்த்தைக்கு பின்னால் நம்மளுடைய சந்ததிகளின் வளமான வாழ்விற்கு பெற்றோர்களுடைய பெரிய பங்கு இருக்கிறது என்பதை பெருமானார் உணர்த்துகிறார்கள். எந்த ஒரு குழந்தையும் அது கெட்டு போகிறது என்று சொன்னால் அதில் ஒரு 70-80% பங்கு பெற்றோர்களுக்கு சொந்தமானது. ஒரு குழந்தை நல்ல வழியில் நடைபோடுகிறது என்று சொன்னால் அதனுடைய பங்கும் பெற்றோர்களை சார்ந்தது. குர்ஆனிலே நிறைய வரலாறுகள் உண்டு. குறிப்பாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை பற்றி குர்ஆன் குறிப்பிடுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கணவன் இல்லாமல், எந்த விதமான ஆண் துணையும் இல்லாமல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பெற்றெடுத்து கை குழந்தையோடு ஊருக்குள்ளே வருகிறார்கள். கை குழந்தையோடு ஊருக்குள்ளே வருகிறார்கள். அப்படி வருகிற சமயத்தில் ஊரெல்லாம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறது. தவறான பல்வேறு வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய உளறினார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி. எல்லா உளறுகளையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்யாவிட்டாலும் கூட ஒரே ஒரு செய்தியை அல்லாஹ் அந்த மக்கள் பேசிய செய்தியை குர்ஆனிலே படிப்பினைக்காக வேண்டி பதிவு செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த குழந்தையோடு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உள்ளே வருகிறார்கள். அந்த மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்று, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே மரியமே, மாகான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகிய்யா, உன் அத்தா கெட்டவர் இல்லையே, மாகான அபூகி இம்ரஅ ஸௌஇன், உன்னுடைய தந்தை அவர் கெட்டவர் அல்ல, நல்ல குணம் படைத்தவர். இப்படி தரம் தாழ்ந்த எந்த விதமான காரியங்களிலேயும் அவர் ஈடுபட்டதில்லை. வமா கானத் உம்முகி பகிய்யா, அதே மாதிரி உன்னுடைய தந்தையும் உன்னுடைய தாயும் இது மாதிரியான எந்த செயல்பாடுகளிலேயும் ஈடுபட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. உன்னுடைய தாயும் தந்தையும் நல்லவர்கள், நீ மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து அவர்கள் தொடுத்த அந்த ஒரு கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உம்மத்திற்கான பாடமாய் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு குழந்தையினுடைய நல்ல வாழ்க்கைக்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோரின் உழைப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது. ஒரு குழந்தை கெட்டு போகிறது என்று சொன்னால், ஒரு சந்ததி வழி தவறுகிறது என்று சொன்னால் அதிலேயும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையிலே கோடிட்டு காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே, உங்களுடைய தாயும் தந்தையும் அவங்க நல்லவங்க, இந்த மாதிரி எந்த காரியத்திலையும் ஈடுபட்டதில்லை. ஆனால் இப்படி ஒரு விபச்சாரம் என்ற இந்த மோசமான காரியத்தை நீங்கள் செய்துவிட்டு வந்து விட்டீர்களே என்கிற அந்த ஊர் மக்களுடைய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வதின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். நம்முடைய குழந்தைகள் கெட்டு போகிறார்கள் என்று சொன்னால் அதில் பெரும் பங்கு பெற்றோருக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய குழந்தைகள் கண் குளிர்ச்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு தீனுடைய வாழ்க்கையை, ஒரு இஸ்லாமிய, ஒரு ஈமானிய வாழ்க்கையை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். ஈமானிய பாதையிலே அவர்கள் நடைபோட வேண்டும். அவர்கள் ஈமானுடைய பாதையிலே நடைபோட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அழைத்து கொண்டு நடக்கக்கூடிய பெற்றோர்கள் ஈமானுடைய வழியிலே நடக்க வேண்டும். பெற்றோர்கள் மோசமாக இருந்து கொண்டு, பெற்றோர்கள் இந்த மார்க்கத்தினுடைய எந்த காரியத்திற்கும் எந்த அகமியத்தும் கொடுக்காத பட்சத்தில், எந்த முக்கியத்துவமும் கொடுக்காத பட்சத்தில் அவர்களுடைய குழந்தைகள் மட்டும் நல்ல வழியிலே நடைபோடுவதை எந்த காலத்திலேயும் எதிர்பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு
ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன் அன் ரஅய்யத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய குடும்பங்களும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சரிவர அவர்கள் வளர்க்கவில்லை என்று சொன்னால், நான் நல்லா வாழ்ந்துட்டேன், நான் ஒரு நல்ல தீனுடைய அமைப்பில் வந்துட்டேன், என்னுடைய குழந்தைகள் கெட்டு போனால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது என்று யாரும் கைவிரித்து விட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஸலாத்தத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா 3 பேர்கிட்ட பேச மாட்டான். வலா யர்ஹம்ஹும், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் செய்ய மாட்டான் என்றார். 3 பேர் அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான், பேச மாட்டான். முதலாவது நபர் ஆக்குல் வாலிதைன், தன்னுடைய பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடியவர்கள். அது எந்த ரீதியிலேனாலும் இருக்கலாம். பெற்றோர்களை அவர்களுடைய சொல் பேச்சை கேட்காமல் இருப்பது, அதன் மூலமாக அவர்களை வருத்தப்படுத்துவது, பெற்றோர்களை எதிர்த்து பேசுவது, பெற்றோர்களின் கை நீட்டுவது, பெற்றோர்களை மோசமான இடங்களில் பெற்றோர்களை விட்டு கொடுப்பது, இப்படி ஏராளமான ரீதிகளில் வழிகளில் பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அவர்களிடத்திலே பேச மாட்டான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஒரு ஆணை போன்று நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண், ஒரு ஆணை போன்று அவள் நடந்து கொள்வாள். அவளுடைய நடப்பும் அவளுடைய செயல்பாடுகளும் ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் எப்படி ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டினுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு நடப்பானோ அதுபோல ஒரு பெண் அந்த வீட்டினுடைய எல்லா நிர்வாகங்களையும் கையில் வைத்துக் கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் அவள் தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டு ஒரு அதிகாரத்தினரோடு வீட்டை நிர்வகித்துக் கொண்டிருப்பாள். அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா என்று அவளுக்கு பெயர். அவளை பார்த்தும் அல்லாஹ் பேச மாட்டான், அவளுக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள், அத்துயூஸ். அத்துயூஸ், துயூஸ் என்று சொன்னால் சில பேர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க, தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் இருக்க, தங்களுடைய பொறுப்புகள் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் இவர்களுடைய கையில் இருக்க, அங்கே நடைபெறுகிற எந்த தவறையும் எந்த அநியாயத்தையும் கண்டும் காணாததுமாய் இருக்கக்கூடியவர்களுக்கு துயூஸ் என்று அரபியிலே சொல்லுவார்கள். குறிப்பாக குழந்தைகள், நம்முடைய குடும்பத்தினர்கள். ஒரு தவறு நடக்கிறது, ஷரீஅத்திற்கு மாற்றமான ஒரு செய்தி நடக்கிறது என்று சொன்னால் அதை கண்டும் காணாததுமாக கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு துயூஸ் என்று சொல்வார்கள். அந்த துயூசுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களுக்கு ரஹமத்து செய்ய மாட்டான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எனவே பெற்றோர்கள் முதலில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எப்பொழுது ஷரீஅத்தின்பால் ஈமானுடைய வழியிலே நடைபோடுகிறார்களோ அன்றைக்குத்தான் அவர்களை பார்த்து வளர்கிற குழந்தைகளும் ஈமானுடைய வழியிலே வருவார்கள். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நாம் எத்தனை நபர்கள் குழந்தைகளை நாம் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுடைய ஈமானை நாம் உரசி பார்க்கிறோம். எத்தனை பேர் குழந்தைகளுடைய தீனுடைய விஷயத்தில் நாம் கவலை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஒரு பெற்றோர்களாய் அல்லாஹ்விடத்தே பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. தாய் தந்தை டிவி பார்க்கிறார்கள், ஆபாசமான காட்சி பார்க்கிறார்கள், சினிமா பாடல்களை கேட்கிறார்கள், மார்க்கம் அனுமதிக்காத அனைத்தையும் குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் செய்துவிட்டு தன்னுடைய குழந்தைகள் மற்றும் சமூகம் போற்றுகிற உத்தமர்களாக மாறிவிட வேண்டும் என்று எண்ணுவது மிகப்பெரிய ஒரு நகைமுரண். எந்த காலத்திலேயும் அது நடக்காத ஒரு காரியம். குழந்தைகள் உங்களை பார்த்துத்தான் வளர்கிறார்கள். குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்துத்தான் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தானாக மாற்றி விடாதீர்கள், தொழுகை நடைபெறாத இடமாக ஆக்கி விடாதீர்கள்,
நீங்கள் தொடக்கூடிய சில நஃபிலான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சில நஃபில்களை நீங்கள் வீடுகளில் தொழுதுவிட்டு பள்ளிக்கு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீடுகளிலே பெற்றோர்கள் தொழ வேண்டும் என்று வலியுறுத்தியதற்கான காரணிகளில் இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். வீடுகளில் தொழுகைகள் தொழப்படுகிற போது குழந்தைகள் அந்த தொழுகைகளை கண்காணிக்கிறார்கள், குழந்தைகள் அந்த தொழுகைகளை பார்க்கிறார்கள். வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிற போது குழந்தைகள் அதை கவனிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அவர்களுடைய கல்விலே ஒரு பெரிய தாக்கத்தை அந்த இபாதத்தை ஏற்படுத்தி அவர்களும் அந்த வழியிலே நடைபோடுவதற்குண்டான வாய்ப்பு அமைகிறது என்கிற காரணத்தினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் வீடுகளிலேயும் நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு உத்தரவிட்டார். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எனவே குழந்தைகள் சாலிஹீன்களாக, குடும்பம் சாலிஹீன்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் மாற வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளை, சந்ததிகளை மார்க்கத்தின் பாதையில் வளர்த்தெடுப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது. சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு குழந்தை ஒரு நல்ல குணத்தோடு ஒரு ஈமானோட வெறியோடு வாழுகிறது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு அதைவிட ஒரு உயர்ந்த பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. காரணம், அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீனின் பிரகாரம் வாழ்வது, ஷரியத்தின் பிரகாரம் வாழ்வது ஒரு பெரிய சவாலாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை ஒரு தொழுகையாளிகளாக அவர்களை மாற்றுவதும், குழந்தைகளை நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவதும், குழந்தைகளை சமூகம் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அந்தஸ்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவதும் சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்தில் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இல்லாத சூழல், ஈமானுக்கு பாதுகாப்பில்லை, தான் கொண்டிருக்கக்கூடிய எந்த கொள்கைக்கும் நற்குணத்திற்கும் பாதுகாப்பில்லாத இந்த சூழலில் குழந்தைகளை ஒரு நல்ல குழந்தையாக, ஒரு ஈமான்தாரியாக வளர்த்தெடுப்பதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கான ஒரு பெரிய சவாலாக வந்துட்டு இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு நாம் எதை விட்டு செல்லுகிறோம்? சொத்து சுகங்களையா? அதை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார். வேறு என்ன சுகங்களை அவர்களுக்கு விட்டு செல்ல இருக்கிறோம்? கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கபரிலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்காக துஆ செய்கிற குழந்தைகளை நாம் விட்டு செல்ல வேண்டும். துஆ செய்கிற குழந்தைகள் ஒரு சதகத்தை ஜாரியா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் உன் கபர்ல அவர்கள் அமல்களை அனுப்பி கொண்டிருப்பார்கள், உனக்காக துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சாலிஹான குழந்தைகளை நீ விட்டு செல்ல வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த குழந்தைகளை இந்த காலத்தில் வளர்த்தெடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பெருமானார் சொன்னார்கள், யத்தியாலின் நாசி ஜமான், ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்தில், அந்த நேரத்தில் இந்த ஷரியத்தின் பிரகாரம் வாழ்வது என்பது, இந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்வது என்பது தன்னுடைய கையிலே நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டு நிற்பதற்கு சமமானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையில நெருப்பு கங்கை வச்சுட்டு இருக்கிறவன் ஸ்டேபிளா நிற்க முடியாது, நிலையாக நிற்க முடியாது, துடிப்பான், அதை கீழே போடுவதற்கு முயற்சி செய்வான், உடல்களை எல்லாம் அசைத்துக் கொண்டிருப்பான். அதுபோலத்தான் என் உம்மத்தில் ஒரு காலம் வரும், ஈமானுடைய பாதையில் யாரும் ஸ்டேபிளாக நடைபோட முடியாது, யாரும் ஈமானுடைய பாதையிலே நிரந்தரமாய் மிகச்சரியாய் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நடந்துவிட முடியாது, அந்த பாதையில் சென்றுவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் என் சமூகத்திற்கு வரும். அந்த நேரத்திலேயும் அந்த போராட்டத்திற்கு இடையில் போராட்டத்தோடு ஒருவன் ஈமானை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதில் ஒரு நபருக்கு உங்களை போன்ற 50 நபர்களுடைய கூலி கொடுக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு காலம் உம்மத்துல வரும். அந்த நேரத்தில் எல்லா இச்சைகளையும் ஒதுக்கி எல்லா விதமான போராட்டங்களோடு ஒருவன் ஈமானோடு அல்லாஹ் ரசூல் தடுத்த காரியங்களை தடுத்து அவன் ஏவிய காரியங்களை செய்து வாழ்கிறான் என்று சொன்னால் உங்கள் 50 பேர்த்துக்கு கிடைக்கிற நன்மை அவனுக்கு கிடைக்கும் சொன்னான். ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யார சொல்லலாம்? அந்த சஹாபிக்கு என்ன சந்தேகம்னா, ஒருத்தனுக்கு 50 பேருடைய நன்மை கிடைக்குதுன்னா அந்த 50 பேரு நம்மை போன்ற சஹாபாக்கள் 50 பேரா, அல்லது அவன் வாழ்ற குழப்பமான அந்த காலகட்டத்தில் இருக்கிற 50 நபர்களா? ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டார், யார சொல்லலாம்? 50 பேருடைய நன்மை கிடைக்குன்னு சொன்னீங்க, அந்த 50 பேர் யாரு? நாங்களா, இல்ல அந்த அமல் செய்யக்கூடிய குழப்பமான காலகட்டத்தில் வாழுகிற அந்த மனிதரை போன்ற 50 நபர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களில் 50 பேருடைய நன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உங்களில் 50 நபர்களுடைய நன்மை அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்ணிட்டான், ஒரு தொழுதுட்டான், ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டான் இந்த போராட்டத்திற்கு இடையில் என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மையில் 50 மடங்கு நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்டாரு, எப்படி யா ரசூலுல்லாஹ், எங்களை மாதிரி 50 பேருடைய நன்மை எப்படி கிடைக்கும் அவருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் வாழுகிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஹயாத்தாக இருக்கிறேன், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது, ஜிப்ரீல் இறங்கி கொண்டிருக்கிறார், மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள், ரப்பினுடைய நேரடியான கண்காணிப்பிலே பார்வையின் கீழ் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என் உம்மத்திற்கு ஒரு காலம் வரும், அவர்கள் கைவிடப்படுவார்கள், அவர்களை சுற்றி முழுக்க மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் மட்டுமே சூழ்ந்திருக்கும், அவர்களும் நீங்களும் ஒன்றல்ல, அதனால்தான் அவர்களுக்கு உங்களில் 50 நபர்களுடைய கூலி ஒடுக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தினுடைய சூழலை, அந்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எப்பேற்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளம் பரவலாகிவிட்டதற்கு பின்னால் நம்முடைய குழந்தைகளை ஆபாசங்களில் இருந்தும் மோசமான நடத்தைகளில் இருந்தும் அவர்களை பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய குதிரை கும்பாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவன் சரியான பாதையிலே நடந்து போக வேண்டும், ரப்பை பயந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை கூட இன்றைக்கு வாண்டடாக அவர்களை வேண்டும் என்று தீய வழியிலே, மோசமான வழியிலே, அல்லாஹ் ரசூலுக்கு கோபமான வழியிலே எழுப்பதற்குண்டான எல்லா வசதிகளும் இன்றைக்கு வந்துவிட்டது. தனியா ஒருத்தன் படுத்துக்கிட்டு பயான் பார்த்தா கூட, தனி அறையில் அமர்ந்து கொண்டு ஒருவன் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை போன்ல பண்ணிக்கிட்டு இருந்தா கூட, இடையில் வரக்கூடிய விளம்பரங்கள், உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இடையில் வரக்கூடிய ஒரே ஒரு விளம்பரம் தவறான ஒரு பார்வைக்கு அவனை கொண்டு சென்று விடுகிறது, தவறான ஒரு கேட்குதலுக்கு அவனை கொண்டு சென்று விடுகிறது. சர்வசாதாரணமாக தனிமையாக இருக்கிறீர்களா, தனிமையாக உணர்கிறீர்களா, நீங்கள் இந்த செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் அவர்கள் பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள், பெண்கள் பேசுவார்கள் என்றெல்லாம் வாண்டடாக இன்றைக்கு ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களை கூட சர்வசாதாரணமாய் கெடுத்து விடுகிற இணையதளம் பரவிவிட்ட இந்த காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல மார்க்க கல்வியை, நல்ல ஷரீஅத்தை ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை என்று சொன்னால் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் திரும்பி பார்க்காத, அவன் பேசாத கூட்டத்தினர்களில் நாமும் ஒருவராக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எனவே ஷரீஅத்தை இந்த காலகட்டத்தில் ஷரீஅத்தை நோக்கி நாம் நடைபோட வேண்டும். وما جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே, உங்களுக்கு ஒரு நல்ல ஷரீஅத்தை தந்திருக்கிறோம், ஒரு நல்ல ஷரீஅத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம், அதுல மட்டும் போங்க, அதுல மட்டும் நடந்து போங்க. ولا تتبع أهواء الذين لا يعلمون. அறியாதவர்கள், மடையர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றிவிட வேண்டாம் என்கிற அந்த ஆயத்தின் வழியாக இந்த ஷரீஅத்து மட்டும்தான் நடப்பதற்கு தகுந்த பாதை, இந்த ஷரீஅத்து மட்டும்தான் ஒருவன் ஏற்று நடப்பதற்கு தகுந்த கொள்கை என்பதை அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆனின் வாயிலாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். ஒரு பெற்றோர்களாய் நமக்கு அந்த கடமை இருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள் இந்த ஷரீஅத்தினுடைய விஷயத்தில் பெரிய கவலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் ஆண் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நாம் இன்றைக்கு போதை போன்ற பெருமளவில் பரவலாகிவிட்ட போதை போன்ற காரியங்களில் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களும், இஸ்லாமிய வாலிப பெண்களும் அதில் பெருமளவில் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகிற போது அவர்களுக்கு இன்னமும் ஷரீஅத்தை கொஞ்சம் வேகமாய், வீரியமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில் இந்த உம்மத்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகளும் நம்முடைய பள்ளியின் வாயிலாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கான பயான்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியின் சார்பாக நடைபெறும். நம்முடைய கடமை ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய பயானை ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ கேட்டு விடுகிறோம். பல இடங்களில் பயான்களில் கலந்து கொள்வதற்கான ஷரீஅத்தை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி அவ்வப்போது கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய குடும்பத்து பெண்கள் அப்படி அல்ல. வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய அவர்களை கெடுப்பதற்குண்டான எல்லா வழிவகைகளும் இன்றைக்கு வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இந்த மார்க்கத்திற்காக, இந்த ஷரீஅத்திற்காக வேண்டி அவர்களையும் நேரம் ஒதுக்க செய்ய வேண்டிய கடமை நம்முடைய கணவன்மார்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு உண்டு என்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஷரீஅத்தினுடைய கூட்டங்களில், மாதாந்திர பெண்கள் பயானில்
பெண் குழந்தைகளையும் தாய்மார்களையும் அதிகம் அளவில் நாம் கலந்து கொள்வதற்குண்டான முயற்சிகளை ஒரு கணவனாக ஒரு குடும்ப தலைவராக நாம் அதில் அதிகமாக ஈடுபட வேண்டும். ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய மனைவிமார்களை, மக்களை நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.